அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவரும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் மரியாள் திரு அவையின் தாய் என்ற திருநாளை கொண்டாடுகின்றோம். அலுவலகத்தில் எழுதின செய்தியில் இயேசு சிலுவையில் தொங்கும்போது சிலுவையின் காலடியில் மரியாளும் சில பெண்களும் அதே நேரம் அவருடைய அன்பு சீடரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். தன் அம்மாவை பார்த்து இயேசு சொல்கிறார், பெண்ணே, இதோ உன் மகன். அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி இயேசு தலையை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அலுவலக நற்செய்தியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெண்டிகோஸ். ஆவியை ஒப்படைத்தார். சிலுவை காலடியில் மரியாளும் சீடரும் சில பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் திரு அவை. அப்போ இந்த திரு அவை மீது தம் ஆவியை பொழிந்துள்ளார் இயேசு. ஆகவே மரியாள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு தாயாக, ஒரு வழிகாட்டியாக. சீடர் மரியாளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வீட்டில் இடம் கொடுத்தார். ஆகவே இதனால்தான் நாம் இன்று இந்த திருநாளை கொண்டாடுகின்றோம். மரியாள் ஆதி திருச்சபை, ஆதி கிறிஸ்தவர்களுக்கு, சீடர்களுக்கு தாயாகவும் வழிகாட்டியாகவும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் விளங்கினார். நிச்சயமாக அவர் இயேசுவை பற்றி சீடர்களுக்கு நிறைய சொல்லியிருப்பார். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாள் இந்த சீடர்களுக்கு ஒரு பலமாக இருந்திருக்கிறார். இன்றும் நமக்கும் பலமாக இருக்கிறார். நாம் மரியாள்கிட்ட வேண்டும் போது மரியாள் நமக்கு பரிந்துரை செய்கிறார். இயேசுவிடம் வேண்டி நமக்கு தேவைப்படுகின்ற வரங்களை பெற்றுத் தருகிறார். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆகிய ஆதி திருச்சபையில் இயேசுவோடு மரியாள் பயணம் செய்தார். பிறகு சீடர்களோடு இருந்தார். சீடர்களுக்கு உற்சாகத்தை தந்தார். இன்றும் நமக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் நம்முடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு பரிந்துரை செய்கிறார். ஆகவே இந்த தாயை நாம் புறக்கணிக்காமல் அன்புடன் ஏற்று இன்றும் இந்த ஜபமாலை மாதத்தில் நம் தாயிடம் மன்றாடுவோம். தாய் நமக்காக பரிந்து பேசுவார். இதற்காக நாம் மன்றாடுவோம். ஆமேன்.